ஹலோ மக்களே, 2027 ஹர்திக் பாண்டியா வேறு டீமுக்கு ட்ரேட் ஆக போகிறாரா? ஏன்னா அந்த மாதிரியான ரூமர்ஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அப்படி ஒருவேளை ஹர்திக் பாண்டியா ட்ரேட் ஆக போகிறார் அப்படின்னா எந்த டீமு ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது? ஸோ இந்த மாதிரி ஒருவேளை எம்ஐ ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த டீமுக்கு ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ண அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க வரோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஜஸ்ட் பாசிபிலிட்டிஸ் தான். அதாவது இது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஹர்திக் பாண்டியா ட்ரேட்னோடனே சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்த ரூமர்ஸ் எந்த டீம் பார்த்தீங்கன்னா, ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸு, இன்னொன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸு. ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேடுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா சென்னை ஓனர்ஸ் கிட்டே பேசிட்டு வந்திருப்பாரு. இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா லாஸ்ட் டைமும் சஞ்சு சாம்சனும் இந்த மாதிரி சிஎஸ்கே ஓனர்ஸ் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் அவர் சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆனாரு. ஸோ அந்த தியரியை வச்சு தான் ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேடை கிரியேட் பண்ணாங்க. ஓகே, ஒருவேளை ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா சிஎஸ்கேக்கு தேவை ஒரு நல்ல ஆல்ரவுண்டரு. ஏன்னா சிஎஸ்கேக்கு இப்போ ஃபினிஷிங்லேயும் பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி அந்த பவர் பிளே பவுலர், டெத் பவுலரு, அந்த இடத்துலையுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ ஒருவேளை எம்ஐ ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஹர்திக் டு சிஎஸ்கே நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே எம்ஐ ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ணுங்கிற டிசிஷன் எடுத்தா மட்டும்தான். மற்றபடினா இது நடக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டீமை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கேகேஆர் தான். இந்த ட்ரேட் ரூமர் கிரியேட் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆருக்கு ஒரு நல்ல கேப்டன் கிடையாது. ஸோ ஹர்திக் பாண்டியா என்னதான் இந்த சீசனில் கொஞ்சம் புவராக கேப்டன்சி பண்ணியிருந்தாலுமே அவருமே ஐபிஎல் ஒரு நல்ல கேப்டன் தான். ஸோ கேகேஆருக்குமே ஒரு நல்ல கேப்டன் பிளஸ் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தேவைப்படுது அந்த ரசலோட ரோலை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா அந்த ரோலுக்கு 100% செட் ஆகுவார். சிஎஸ்கேக்கு ஹர்திக் பாண்டியா ஒருவேளை ட்ரேட் ஆடாரு அப்படின்னா அங்க அவருக்கு கேப்டன்சி கிடைக்குமாங்கிறது டவுட் தான். ஆனா ஹர்திக் பாண்டியா இங்க கேகேஆருக்கு ட்ரேட் ஆனாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு கேப்டன்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இதுல எது நடக்க போகுதுன்னு தெரியல, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம அடுத்து வர டீமு எல்எஸ்ஜிக்குமே ஒரு சேம் ப்ராப்ளம் தான். அங்கேயும் ஒரு நல்ல கேப்டன் இல்லை. என்னதான் ரிஷப் பண்ட் இந்தியன் டீமுக்காக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே அவர் இந்த சீசன் ஐபிஎல்ல கேப்டன்சிலையும் சரி பேட்டிங்லையும் சரி ரொம்பவே போராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனாலையுமே எல்எஸ்ஜிக்குமே ஒரு நல்ல கேப்டன் பிளஸ் அங்கே மிடில் ஆர்டரும் ரொம்ப வீக்காக இருக்குது. ஹர்திக் பாண்டியா எல்எஸ்ஜிக்கு போனார் அப்படின்னா அவங்களுக்கு கேப்டனும் கிடைச்ச மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா எல்எஸ்ஜிக்கு வந்தாலுமே அவருக்கு இங்கேயும் கேப்டன்சி ரோல் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஹர்திக் பாண்டியா டு எல்எஸ்ஜி ட்ரேடும் நடக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிற டீமு ஜிடியில் தான் பாண்டியாவோட கேப்டன்சி பயங்கரமான பீக்குக்கு போச்சு. பட் ஜிடி திருப்பியும் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ரீசனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிக்கு இப்போ வரையுமே அந்த மிடில் ஆர்டரில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியே எம்ஐயும் ஜிடியும் அதிகமாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹர்திக்கு ஜிடிக்கு வந்தார் அப்படின்னா ஜிடிக்கு அந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஆனால் ஜிடியில் பாண்டியாவுக்கு திருப்பி அந்த கேப்டன்சி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். நம்ம அடுத்து பார்க்க போகிற டீமு டெல்லி கேபிட்டல்ஸு. டெல்லிக்கும் சேம் ப்ராப்ளம் தான். ஒரு நல்ல கேப்டனும் டெல்லியில் கிடையாது. கேஎல் ராகுல் இருக்காரு, பட் கேஎல் ராகுல் கேப்டன்சி வேணான்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அக்ஷர் பட்டேலுக்கு கேப்டன்சியால் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் டவுனுக்கு போயிட்டு, அதுக்கேற்ற மாதிரியே ஹர்திக் பாண்டியாவும் ஒரு பாட்காஸ்ட்டில் அவர் கேஎல் ராகுல் கூட ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறதா சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியா டு டிசி ட்ரேட் நடக்கிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா ஒருவேளை ட்ரேட் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 டீமுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுவார். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிபிகேஸில் ஹர்திக் பாண்டியா ட்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அதே மாதிரி தான் ஆர்சிபிலையும் ஹர்திக் பாண்டியா ட்ரேட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் கம்மி தான். ஏன்னா இந்த 2 டீமுமே ஆல்ரெடி செட்டில்டு டீமாக தான் இருக்குது. பட் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்ஆருக்கும் ஒரு லைட் சான்சஸ் இருக்குது. பட் அங்கேயுமே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ட்ரேட் ஆகிறதுக்கு. ஸோ சிஎஸ்கே, கேகேஆர், ஜிடி, எல்எஸ்ஜி அண்ட் டிசி இந்த 5 டீமுக்குள்ள தான் ஹர்திக் பாண்டியா ட்ரேட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எம்ஐ வந்து ஃபஸ்ட்டு ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ணுவாங்களா? அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் ஹர்திக் பாண்டியா எந்த டீமுக்கு ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு.
வீடியோவை எவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.